மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் SRS இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஒரு மனிதருக்கு ஒரு வாக்கு என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம். 19,25,000 வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. பீகார் எலெக்ஷன்ல நீங்களும் நானும் போய் பீகார்ல வாக்களிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் வாக்களிச்சுட்டு அங்க போய் வாக்களிக்க முடியுமா? முடியும். பாஜக மாடல்ல முடியும். உத்தரகாண்ட்ல இருந்து வாக்களிச்சுட்டு இன்றைக்கு பீகார்ல வாக்களிக்கிறார். ஹரியானால 8 ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்திய நாட்டு பிரதமரை அதிபர் ஆக்குவதற்கான முயற்சியா? அந்தந்த மாநிலங்களில் தொடர்ந்து வெற்றிகளை பாஜகவிற்கு குவித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எல்லாம் டூப்ளிகேட் ஓட்டு. உங்க மாட்டை பறிச்சிருவாங்க, உங்க ஆட்டை பறிச்சிருவாங்க, உங்க வீடை பறிச்சிருவாங்க. அச்சுறுத்தி ஏங்க அரசியல் செய்யணும்? அப்ப 3 லட்சம் பேருடைய வாக்காளர்கள் லிஸ்ட்ல இருந்து நீங்க டெலீட் பண்றீங்களே, இவர்கள்லாம் வீடற்றவர்களா? பீகார்ல இருக்கக்கூடியவர்கள் இங்க வந்து தமிழ்நாட்டுல சிஎம் ஆக்க முடியும் அப்படின்னா தமிழக மக்களாகிய நாம இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? NRC-யும் CAA-யும் கொண்டுவதற்கான ஒரு மறைமுகமான ஒரு சட்டம் தான் SIR. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை வந்து தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்திருக்காங்க. இப்போ அதுக்கான பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இத காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்த்துட்டே வராங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த SIR அப்படிங்கிறது குடியுரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப மாநிலத்துக்கு அப்படின்னு தனியா குடியுரிமை இருக்குதா? இந்திய குடியுரிமை பெற்ற ஒருத்தர் அவர் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல ஓட்டு போடுறதுல என்ன தவறு இருக்குது? இல்ல, இந்த கருத்து சரியான கருத்து தான். என்னன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுது. என்னன்னா வந்து ஒரு மனிதருக்கு ஒரு வாக்கு என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம். ஆனா பாஜகவிற்கு அதெல்லாம் விதிவிலக்காக இருக்கிறது ஒவ்வொரு இடங்கள்லயுமே. நீங்க கடந்த பீகார் SIR-உடைய பீகாருடைய தேர்தலின் போது, இப்ப நடந்திருக்க தேர்தலின் போது கூட SIR நடைபெற்று விட்டது. அதுல வாக்காளர்களை நாங்க போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கிவிட்டோம் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை பீகார் இடத்துல தேர்தல் ஆணையம் தெரிவித்தது, பாஜகவும் தெரிவித்தது. நாங்கள் என்ன சொன்னோம், இல்லைங்க அந்த பீகார் SIR வந்து முழுக்க போகஸ் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அதை தாண்டி பாஜகவிற்கு யாரெல்லாம் வாக்களிப்பார்களோ அவர்களை தேர்ந்து கண்டுபிடித்து அவர்களை மட்டும் வாக்காளர் பட்டியலில் வைத்துவிட்டு காங்கிரஸ் மற்றும் பிற கட்சியினர்களை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கிறாங்கன்ற ஆதாரத்துடன் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் திட்டவட்டமான ஆதாரத்தை வெளிக்கு காட்டினார் இந்த 2 நாளைக்கு முன்பாக. இன்றைக்கு நேற்று நம்மளுக்கு நவம்பர் 6ஆம் தேதி நவம்பர் 6 தானே எலெக்ஷன்? நவம்பர் 7. கடந்த 2 நாட்கள் முன்பாக பீகார் தேர்தல் நடைபெற்றது. பீகார் தேர்தலில் நீங்க என்ன சொன்னாங்க, பீகார் SIR முடிவு பெற்றதுக்கு பின்பாக எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலக்டோரல் கமிஷனர், அதாவது நம்மளுடைய ஞானேஷ்குமார் அவர்கள் தெரிவிக்கிறார். ஒரு கேலிக்கூத்தான விஷயம் பாருங்க. பீகார் has shown the way to the nation. SIR with 0 appeals and highest vote turnout since 1951 என்றார். அதாவது 1951க்கு பின்பாக அதிகப்படியான வாக்குகளை இந்த முறை பீகார் தேர்தல், அதுவும் SIR-ல கம்ப்ளைண்டே வரவில்லை. அப்படிப்பட்ட நிலையில மிகப்பெரிய வாக்கு சதவீதம் கூடியிருப்பதாக ஒரு பச்சை வடிகட்டின பொய்ய தேர்தல் கமிஷனர் இன்றைக்கு வெளிக்காட்டியிருக்கிறார். ஏனென்றால் ஆகஸ்ட் 31, 2025 அன்றைக்கு பவன் கேரா, எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர்கள் 89 லட்சம் கம்ப்ளைண்ட நேரடியா பீகாருடைய தேர்தல் கமிஷனிடம் கொண்டு போய் கொடுத்ததற்கு அதை ஓரம் போட்டுட்டு எந்த கம்ப்ளைண்டும் வரலன்னு சொல்றது அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. ஒண்ணு, சரிங்க நீங்க வந்து நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் 89 லட்சம் கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்துட்டோம் என்ற ஆதாரத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க. அந்த கம்ப்ளைண்டவே நீங்க 0 அப்பீல்னு சொல்றீங்களே, இது அடிப்படை நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்க போகும்போது அதற்கு இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையமும் சரி பாஜகவும் சரி பதிலளிக்கவில்லை.
தேர்தல் ஆணையம் பதில் அளிச்சிருக்காங்க சார். இது வந்து பேஸ்லெஸ் குற்றச்சாட்டு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவுமே அதை தான் சொல்றாங்க. தேர்தல்ல தோல்வி பெற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல ராகுல் காந்தி அவர்கள் திசை திருப்புறதற்கான ஒரு பணி அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பாஜகவுடைய கேலி கூத்தான விமர்சனமாக இதை பார்க்கலாம். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இது பேஸ்லெஸ் எவிடன்ஸ். இந்த எவிடன்ட் எங்க இருந்து எடுத்தார் எங்களுடைய தலைவர்? எங்களுடைய தலைவர் எடுத்தது என்பது எலெக்ஷன் கமிஷனால் இறுதி வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகள் தான். எங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் ஒன்றும் கிடையாது. The evidence which is been made by the electoral commission, எலெக்ஷன் கமிஷனிடமிருந்து பெற்ற அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த அத்தனை ஆவணங்களையும் சமர்ப்பித்திருக்கிறார் என்ற அடிப்படை அறிவு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனரிடம் இல்லை என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க சொல்லும் போது சொல்றாங்க பேஸ்லெஸ் எவிடன்ஸ் அப்படின்னும் போது எது பேஸ்லெஸ் எவிடன்ஸ்? பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயுமே மொத்தம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் மட்டும் 5,21,619 பேர். இன்வாலிட் அட்ரஸ், அதாவது அட்ரஸே தப்பா இருக்கிறவங்க 93,174 பேர். பல்க் ஓட்டர்ஸ், ஒரே வீட்டுல 800, 700, 900, 500 இப்படி இருக்க முடியுமா? நம்ம ஊர்ல எங்கேயாவது இருக்குமா? தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுல 5 பேர் 6 பேர் தான் இருக்க முடியும். அதிகபட்ச பிரம்மாண்டமா 3 மாடி கட்டினா கூட ஒரு 15 பேர் இருக்கலாம். 500 பேர் எப்படி இருக்கிறது? அப்படிப்பட்ட வாக்காளர் மட்டும் ஹரியானால மட்டும் கடந்த முறை 19,25,000 வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. 19,25,000 வாக்காளர்கள் சரியாக அதிகப்படியான ஒரே குவிப்பு, அதாவது வாக்காளர் குவிப்பு நடந்திருக்கிறது. இது முறைகேடின் மூலமாக தான் ஹரியானாவில் ஆட்சி திருட்டை ஏற்படுத்தி இருக்குது என்ற ஆவணத்தை எங்கள் தலைவர் வைக்கும் போது இது எப்படி நீங்க பேஸ்லெஸ் எவிடன்ஸ் சொல்றீங்க? இந்த தரவுகள் எல்லாமே எலெக்ஷன் கமிஷனால் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் தானே. நீங்க என்ன சொல்றீங்க? பீகார் SIR அக்டோபர் 5ஆம் தேதி ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்றாரு, the voter list has been purified, வாக்காளர் பட்டியலை நாங்கள் புனிதப்படுத்தி விட்டோன்றாரு. பாருங்க, நேற்று 2 நாளைக்கு முன்பாக பீகார் எலெக்ஷன் நடைபெறுகிறது. பீகார் எலெக்ஷன்ல நீங்களோ நானும் போய் பீகார்ல வாக்களிக்க முடியுமா? தமிழ்நாட்டுல வாக்களிச்சுட்டு அங்க போய் வாக்களிக்க முடியுமா? முடியும். பாஜக மாடல்ல முடியும். பாருங்க, சந்தோஷ் ஓஜா அவர் என்ன பண்றாரு? டெல்லியில வாக்களிக்கிறாரு. நேரடியா போய் பாஜகவிற்கு மறுபடியும் பீகாரில் வாக்களிக்கிறார். சந்தோஷ் ஓஜான்றவர் பாஜகவுடைய கட்சி உறுப்பினர். அடுத்து சந்தன் ராஜ், இவர் என்ன பண்றாரு? டெல்லியில போயிட்டு பீகாரோடைய எலெக்ஷனுக்கு வாக்களிக்கிறார். பின்பாக நேரடியாக வந்து டெல்லிக்கு பின்பாக பீகாரில் வாக்களிக்கிறார். அடுத்து ப்ரொஃபசர் ராகேஷ் சின்ஹா, இவர் என்ன பண்றாரு? நேரடியாக டெல்லியில் வாக்களிக்கிறார், பின்பாக பீகாரில் வாக்களிக்கிறார். அடுத்து சஞ்சய் ரா, இவர் என்ன பண்றாங்க? நேரடியாக தில்லியில் வாக்களிக்கிறார், வாக்களித்து விட்டு பீகாரில் வாக்களிக்கிறார். பின்பாக அடுத்து நரேந்திரகுமார், இவர் என்ன பண்றாரு? நேரடியாக தில்லியில் வாக்களிக்கிறார், வாக்களித்து விட்டு பின்பாக பீகாரில் வாக்களிக்கிறார். அதை விட கொடுமை என்னன்னா, பாஜகவை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு, அது அவங்க எம்பியுடைய பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த பாஜக எம்பியுடைய பொண்ணுக்கு ஒரே விரல 2 மை வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு 2 ஓட்டு போடுச்சா இல்ல 1 ஓட்டு போடுச்சானே நம்மளுக்கு தெரியல. இத்தனை நபர்கள் காட்டிய அனைத்து நபர்களுமே பாஜகவின் உறுப்பினர்கள். இதை நீங்க எடுத்துக்கணும். இதுதான் மைய கருத்தா எடுக்கணும். அது எப்படிங்க பாஜக காரங்க மட்டும் 2 ஓட்டு போட முடியுது? பீகார் SIR சரியாக நடைபெற்றிருந்தால் இத்தனை வாக்காளர்கள் எப்படி முறைகேடாக பீகாரில் வாக்களிக்க முடியும்? தில்லி சட்டமன்ற தேர்தல் நடந்த 6 மாசம் ஆச்சா? 6 மாதம் தான் ஆச்சு. பிப்ரவரி மாசம் தான் டெல்லி தேர்தல் நடந்துச்சு. 6 மாதத்துல பீகார்ல வாக்களிக்கிறார்கள் என்றால் பாஜகவுடைய வாக்குகளை மட்டும் விட்டு வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ற தெளிவான அடிப்படை ஆதாரங்களோடு தான் நாங்க பேசுறோம். இந்த இட் இஸ் நாட் a baseless evidence, it's a bulletproof evidence. நாங்க வைக்கக்கூடிய ஆதாரம் எல்லாமே அவர்களுடைய சமூக வலைதளங்கள்ல அவங்களா போட்டுட்டு வந்தது. இதை விட ஒரு கூத்து பாருங்க. உத்தரகாண்ட்ல ஒருத்தர் இருக்கிறார். உத்தரகாண்ட்ல இருந்து வாக்களிச்சுட்டு இன்றைக்கு பீகார்ல வாக்களிக்கிறார். இந்த எபிக் ஐடி இன்னைக்கு போட்டீங்கனாலும் பீகார்ல இவருடைய வாக்காளர் அட்டை இருக்கிறது, அதை இன்னும் நீக்கம் செய்யல. அப்புறம் எப்படி பீகார் SIR நீங்க நடத்துனீங்க? எந்த முறையில பீகார் SIR நடைபெற்றது? அங்க பாருங்க, இந்த பொண்ணு மகாராஷ்டிரால பாஜகவுக்கு வாக்களித்து விட்டேன், இப்பொழுது பீகாரில் வாக்களிக்கிறேன்றாங்க. இதெல்லாம் அந்தந்த பாஜக காரர்கள் அந்தந்த அவர்களுடைய தனிப்பட்ட சமூக வலைதளங்கள்ல போட்ட போட்டோ. இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இல்ல தனிப்பட்ட ஆவணமா இல்ல தனிப்பட்ட ஆதாரமா? இப்ப நீங்க முன்னாடி நாங்க கொடுத்த
பாஜக அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒவ்வொரு ஆவணங்களையும் நாங்கள் மேற்கோள் காட்டியதற்கு இது பேஸ்லெஸ் எவிடன்ஸ் என்று சொல்வது அடிப்படை அறிவுள்ளவர்கள் சொல்வார்களா? இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம், கேலி கூத்தான ஒரு பேச்சு. இப்போ நீங்க இவ்வளவு நேரமா நான் ஒரு விஷயத்த விளக்கின சகோதரி, நீங்க பாருங்க. அதாவது கர்நாடகால ஆளுகின்ற கட்சியாக காங்கிரஸ் இருக்கும்போது நேரடியாக மகாதேவபுரா என்ற ஒரு தொகுதியை பைலட் ப்ராஜெக்டாக எடுத்து சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வாறு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே பாஜக எது மாதிரியான முறைகேடுகளை செய்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக ஆதாரத்தோட காட்டினோம். உடனே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நேரடியா ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 7ல அடுத்து ஆலந்து தொகுதி எடுத்தோம். ஆலந்து தொகுதி அடுத்து ஒரு முறைகேடு நடந்திருக்குன்ற ஒரு ஆதாரத்தை காட்டினோம். இந்த முறை ஹரியானா தேர்தலில் இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. போன முறை மகாதேவபுரால எந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் வெளிக்காட்டினோம். பின்பாக ஆலந்து தொகுதியில அடிஷன் டெலிஷன், ஒரு வாக்காளர்களை சேர்ப்பது, ஒரு வாக்காளரை நீக்குவது எப்படி என்ற ஒரு முறைகேடையும் திட்டவட்டமாக எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக ஒரு ஆதாரத்தின் கீழே காட்டினார். ஆனால் இந்த முறை ஹரியானாவின் தேர்தலின் போது, ஹரியானா தேர்தல் முடிஞ்சதுக்கு முன்பாக நாங்க காங்கிரஸ் கட்சி இறுதி வாக்காளர் பட்டியல் கொடுத்திருக்கீங்கல்ல, அதுல ஃபார்ம் 6ல எவ்வளவு பேரை ஆட் பண்ணிருக்கீங்க, ஃபார்ம் 7 எவ்வளவு பேரு டெலீட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஹரியானாவில யாரெல்லாம் இந்த முறை வாக்காளர் பட்டியல சேர்த்தோம், யாரெல்லாம் நீக்கினோம் என்ற தகவலை தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்துவிட்டது. ஏனென்றால் இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி தலைவர் இதை திட்டவட்டமாக தோல் உரித்து காட்டுகிறார். இப்போ உங்களுடைய எவிடன்ஸ் இது இல்லைன்னா ஏன் காட்ட வேண்டியதானே? உங்கள் மடியில் கனம் இல்லை என்றால் ஃபார்ம் 6ல இவ்வளவு பேரை நீக்கி இருக்கிறோம், இந்த வாக்காளர் பட்டியல நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு காட்ட வேண்டியதானே? ஃபார்ம் 7ல இவ்வளவு பேரை நீக்கி ஆட் பண்ணிருக்கோம் காட்ட வேண்டியதானே? ஏன் காட்ட மறுக்கிறீங்க? அப்ப எதற்காக இந்த அச்சம்? என்ன சதி செய்தீர்கள் இந்த அளவுக்கு அச்சப்படுவதற்கு? அப்ப இந்த 8 ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க மேடம். ஹரியானால 8 ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த முறை சரியாக சொல்ல போனால் ஹரியானாவில் ஆட்சியில் இருந்திருக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி. ஆனாக மாறாக தேர்தல் ஆணையத்திடம் கைகோர்த்து விட்டு பாஜகவும் சதி செய்துதான் ஹரியானாவை இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு ஆதாரத்தை தான் இதை காட்டுகிறோம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் இதற்கு பதிலளிக்கவில்லை. மாறாக இது பேஸ்லெஸ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலி வாக்குகள் இருந்து அவங்க ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து காங்கிரஸ்க்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பதிலையுமே அவங்க கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ்க்கே போட்டிருந்தாலும் தப்புன்னு சொல்றோம். அதுதான் எங்களுடைய தலைவர் சொல்றாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப இவ்வளவு பேர் காட்டணும்ல, இவர்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பவர்களாவே இருக்கட்டும், வாக்குவங்கிகளாக இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ்க்கு வாக்களிப்பவர்களாகவே இருக்கட்டும். ஆனா 2 ஓட்டர் ஐடி வச்சிருந்தவங்க 2 ஓட்டர் ஐடி வச்சிருந்தவங்க தானே. அதை நம்மளால ஏத்துக்க முடியுமா? எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்றால், எங்களுக்கு வாக்களிப்பதற்காக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் கட்சி உன்னதமான கட்சியா? நாங்க இந்த இடத்துலதான் எங்களுடைய பியூரிட்டி தீர்மானமாக சொல்றோம். எங்களுக்கு வாக்களித்தாலும் அது தவறுதான்றோம். அதுதான் காங்கிரஸோட சித்தாந்தம். நீங்க இதே பாஜக இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு சொல்லுமா? தனக்கு வாக்களிப்பதற்காக அடிப்படை எஸ்ஐஆர கொண்டு வர கட்சியின் மத்தியில காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்தாலும் போலி வாக்குகள் இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சித்தாந்தத்தின் தலைவராக எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி திகழ்கிறார். அதன் காரணமாக தான் சொல்றோம், இது முழுக்க முழுக்க ஃப்ராடுங்க, இந்த ஓட்டர் ஐடியா ஃப்ராட் லிஸ்ட்டுங்க, இதுல மிகப்பெரிய குளறுபாடுகள் இருக்கிறது என்ற அடிப்படை ஆதாரத்துடன் பேசுவதற்கான காரணம், எங்களுக்கே அந்த வாக்குகள் வந்தாலும் அது தவறு என்ற சித்தாந்தத்தை எங்களுடைய இளம் தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கருத்தாக கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த வாதமே. எங்களுக்கு வாக்களிச்சா அது வாக்கா? எங்க கட்சிக்கு வாக்களிச்சுட்டு அவங்க டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருந்தா நாங்க ஏத்துக்குவோமா? அதுவும் தப்பு தானே. அதுதான் எங்களுடைய தலைவர் கேட்கிறார். நாங்க முதல்ல ஆரம்பிச்சது எங்களுடைய ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து தானே தவறை சுட்டி காட்டுறோம். பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து எடுத்தா தானே பாஜக ஆளுகின்ற மாநிலம் வேணுமென்றே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க ஆளுகின்ற மாநிலத்தை எடுத்தால் நாங்கள் எங்க கட்சிய எங்க ஆட்சிய சுய பரிசோதனை செய்து எங்கு முறைகேடு நடந்திருக்குது என்ற நடுநிலையோடு இன்றைக்கு அரசாட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். இதற்கு காரணம் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்களுடைய சித்தாந்தம். அதன் அடிப்படையாக கொண்டிருக்கிற கட்டமைப்பு, சமத்துவம், சமூக நீதி, வாக்காளர் ஒருவருக்கு ஒரு வாக்கு, இந்த கட்டமைப்புல எங்களுடைய தலைவர் தெளிவாக இருக்கிறார். அதை மறுத்து பேசுவதற்கு இன்றைக்கு பாஜக திராணியற்று கிடக்கிறது. இந்திய நாட்டு பிரதமரோ அதற்கு பதில் சொல்லாமல் மௌனம் காக்கிறார். உள்துறை அமைச்சரோ இதற்கு மௌனம் சாதிக்கிறார். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சதி வேலையில் ஈடுபட்டவர்கள், இவர்கள் எல்லாம் கூட இருந்தவங்க. பாருங்க, பீகார் தேர்தல்ல
3 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க எஸ்ஐஆர்ல. அவர்கள் எங்களுடைய தலைவரிடம் வந்து முறையிடுறாங்க, எங்களுக்கு நாங்க உயிரோட இருக்கிறோம், நீங்க கேட்கிற எல்லா ஆதாரமும் எங்கள்ட்ட இருக்குது, ஏன் எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறித்தீர்கள், அதற்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறோம். அதற்கு எங்கள் தலைவரும் எதிர்கட்சி தலைவரிடம் முறையிடுகிறார்கள். இதற்கு தேர்தல் ஆணையத்துல கேட்டா எங்கள்கிட்ட அப்பிலே வரலன்னு ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்ற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு முறைகேடாக இருக்கிறது, எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக சென்றிருக்கிறது என்பதை இதை விட சான்றளிக்க முடியுமா? இதற்கு மேல சான்று இருக்க முடியுமா? பாருங்க, 1,24,177 பேருக்கு ஃபேக் ஓட்டர்ஸ். இந்த ஓட்டு உங்களுக்கு புரியுதா சகோதரி? இதுல பார்த்து உங்களுக்கு தெரியுமா? போட்டோஸ் ஒரே மாதிரி இருக்கு, போட்டோஸ் பிளர்டா இருக்கு, போட்டோவே தெரியல. உங்க போட்டோ இங்க தெரியலன்னா நம்ம தமிழ்நாட்டுல வாக்களிச்சிட முடியுமா? முடியாதுல. போட்டோ இல்லாம வாக்களிக்க முடியுமா? முடியாது. வீட்டு நம்பர் 0 வாக்களிக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கிற நிலைமையில இதெல்லாம் செய்திருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையம் யாருடைய கைப்பாவையாக செயல்படுகிறது? பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறது. அதற்கு தான் 8 ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டை போட்டிருக்கிறது இந்த முறை ஹரியானா தேர்தல்ல. இந்த முறை வாக்கு திருட்டு இல்லை, ஆட்சி திருட்டு ஹரியானாவில் நடைபெற்றிருக்கிறது. அதைத்தான் இந்த முறை பீகார்லயும் நடைபெறுகிறது. அதற்கு தான் இத்தனை ஆவணத்தை காட்டணும். உத்தரகாண்ட்ல வாக்களிக்கிறார், உத்தரகாண்ட்ல வாக்களிச்சுட்டு இன்றைக்கு பீகார்ல வந்து வாக்களிக்கிறார். பாஜகவுக்கு வாக்களித்து விட்டேன்னு பெருமையா போடுறாரு. இது எந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக ஏன் இருக்க வேண்டும்? என்ன காரணத்துக்காக இருக்க வேண்டும்? அப்படி என்றால் இந்திய நாட்டு பிரதமரை அதிபர் ஆக்குவதற்கான முயற்சியா? இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியை அதிபராக்கக்கூடிய முயற்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் மற்றும் 2 நபர்களும் முயற்சிக்கிறார்கள் என்ற அடிப்படை சந்தேகம் நமக்கெல்லாம் எழுபதா இல்லையா? இதெல்லாம் அதுக்கு தானே அந்த இடத்துல நோக்கி தானே போகுது. இவர்கள் எல்லாம் வாக்களிச்சு எங்கெங்க இருந்தோ வந்து வாக்களிப்பாங்க, வாக்களித்து அந்தந்த மாநிலங்கள்ல தொடர்ந்து வெற்றிகளை பாஜகவிற்கு குவித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எல்லாம் டூப்ளிகேட் ஓட்டு. இத்தனை ஆண்டு காலமாக பாஜக உங்களுக்கு எல்லாம் தெரியும், தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் வெற்றி, மகாராஷ்டிரால வெற்றி, உத்தரப்பிரதேசல வெற்றி. ஒரு இடத்துல கூட ஆன்டி இன்கம்பன்சி இருக்காதா? ஒரு இடத்துலயாவது சில மக்களுக்கு, சில சாதாரணர்களுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை ஆட்சியின் பக்கம் இருக்காதா? இருக்குல்ல. ஆனா எப்படி தொடர்ந்து வெற்றி பெறுகிறது என்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு, தமிழக மக்களாகிய நம்மளுக்கும் இருந்துச்சு. மக்களோட நம்பிக்கையை பெற்று அவங்க வெற்றி பெற்றிருக்கதா பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க. அதுதான் மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இத்தனை நாட்களாக இவர்கள் சொல்லி வந்தது உத்தரப்பிரதேஷ் மாடல், குஜராத் மாடல், இத்தனை மாடல்களை வைத்துதான் வெற்றி பெற்றோம். அதெல்லாம் கிடையாது. வெற்றி பெற்றது பிரேசில் மாடல். பிரேசில் மாடலை வச்சுட்டு தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு 223 ஓட்டை 23 ஓட்டை 10 பூத்துல பிரேசில் மாடல் அழகியோடைய போட்டோவை கொண்டு வந்து போட்டுதான் வெற்றி பெற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. இவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேசில் இருக்கு, இந்தியால எல்லாம் கிடையாது. மக்கள் செல்வாக்கெல்லாம் இருக்கு, பிரேசில் இருக்கு, இந்தியால கிடையாது. அதனாலதான் பிரேசில் இருக்கக்கூடிய அழகிய அத்தியாவசியமாக ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு போலி வாக்கு போடணும். எப்படிங்க போட முடியும்? அப்படி போட முடியும் என்றால் தேர்தல் ஆணையம் ஏன் இத்தனை நாட்களாக மௌனம் காக்கிறது? இதுக்கு உடனே இந்த ஆட்சியை ரத்து செய்திருக்க வேண்டாமா? இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்க வேண்டாமா? இந்த தேர்தலை ரத்து செய்து ஆட்சி கவிழ்ப்புக்கு தேர்தல் ஆணையம் காரணமாக இருந்திருக்க வேண்டாமா? ஏன்னா இவர்கள் தான் இவர்களுக்கு கூட்டு களவாணி, இவர்கள் தான் இந்த கூட்டு சதியில் ஈடுபட்டவர்கள். அதன் காரணமாக தான் இத்தனை முறை இத்தனை மாநிலங்கள் தொடர் வெற்றி. எப்படிப்பா வெற்றி அட்டேங்கப்பா? உடனே பாஜகர்கள் பாருங்க, நாங்க மாபெரும் செல்வாக்கு படைத்தவர்கள் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இந்த பிரேசில் மாடலுடைய உண்மை முகவர்களுடைய அந்த லேடி பாருங்க, குனியா தேவின்னு சொல்லிட்டு, அவர்கள் 2022லயே இறந்துட்டாங்க. 2022ல இறந்தவங்களுக்கு 2024 தேர்தல்ல வாக்களிச்சிருக்கிறாங்க. செத்தவங்களுக்கு வாக்கு போட்ட கட்சி பாஜக கட்சி. எந்த அளவுக்கு இருக்குது இவர்களுடைய அடிப்படை மக்கள் செல்வாக்கு, மக்கள் நியாயம். இவரெல்லாம் வாய் திறந்து மக்கள் செல்வாக்கை பத்தி பாஜக பேசுறதுக்கு யோகியதை இருக்கா? அடிப்படையா ஞானம் இருக்கா? ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து உங்களுடைய செல்வாக்கு மக்களுக்கு என்றால் ஏன் தொடர்ந்து இந்திய நாட்டு பிரதமர் வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டும் தேர்தலில் வைக்கிறார்? நான் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு வாக்களிங்க, எங்கேயாவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல இந்திய நாட்டு பிரதமர் சொல்றதை காமிங்க. 24 தேர்தல்ல சொல்றாரு, மங்கள் சூத்ராவை பறித்து விடுவார்கள், உங்கள் தாலியை பறித்து விடுவார்கள், உங்க மாட்டை பறிச்சிருவாங்க, உங்க ஆட்டை பறிச்சிருவாங்க, உங்க வீடை பறிச்சிருவாங்க. அச்சுறுத்தி ஏங்க அரசியல் செய்யணும்? மத வழிபாடின் மூலியமாக ஏன் அரசியல் செய்யணும்? இன பிளவு மூலியமாக ஏன் அரசியல் செய்யணும்? ஏனென்றால் இவர்கள் சாதனையை சொல்வதற்கான காலமே இல்லை, சாதனை சொல்லி வெற்றி வாக்கை பெறுவதற்கான வழியும் இல்லை.
அதன் அடிப்படை காரணமாக வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு வெறுப்புணர்ச்சியை கிளர்ச்சியாக மாற்றி மக்களிடத்துல, பீகார் மக்களிடத்துல இருந்து திமுகவையும் தமிழ்நாட்டு கட்சியையும் தமிழ்நாட்டு மண்ணையும் பீகாரிகளுக்கு எதிரிகள் போல சித்தரிக்கிறார். போன வாரம் உட்கார்ந்து சொல்றாரு, திமுக பீகாரிகளை துன்புறுத்துகிறது. ஏன், எதற்காக, ஏன் இந்த அளவுக்கு அச்சம்? அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் இங்க கூட்டணி சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும். இதன் அடிப்படையாக பீகார்ல உட்கார்ந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு. எங்க கண்டாலும் ராகுல் காந்தியை கண்டு அச்சப்படுவது. இவர்கள் அதாவது ஒரு மாபெரும் கட்சி, மக்கள் எழுச்சி பெற்ற கட்சி. இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேன்பாக நீங்கள் ஆட்சி புரிந்து வருகிறீர்கள் என்றால் நீங்கள் செய்த நல்ல திட்டங்களை காட்டி மக்கள் இடத்துல வாக்கு சதவிக்கணும். எங்க காங்கிரஸ் கட்சியில் நாங்க என்ன சொல்றோம், கர்நாடகாவில் வாங்க, 500 ரூபாய் சிலிண்டர் கொண்டு வந்துட்டோம், கேஸ் சென்சஸ் நடத்துறோம், இன்றைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் லட்கி ஆவாஸ் யோஜனா கொண்டு வந்துட்டோம், ஒவ்வொரு பெண்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், தெலுங்கானா இன்னைக்கு கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டோம். இப்படி என்று நல்ல திட்டங்கள் நாங்கள் எதெல்லாம் செய்தோமோ அதை காட்டி பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஆனா பாஜக தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரம் தான். திமுக தமிழ்நாடு அழிக்க போகுது. ஒடிஷால போயிட்டு இந்திய நாட்டு பிரதமர் சொல்றாரு, ரத்ன பண்டார கோயிலின் சாவி தமிழக மக்களுக்கு இருக்குன்னு திருட்டு பட்டத்தை கட்டியவர் பாஜகவின் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மறுத்து பேச முடியுமா? ஒடிஷால உட்காந்துட்டு அமித்ஷா சொல்றாரு, இந்த ஒடிசா மண்ணை தமிழன் ஆளலாமான்னு கேட்டாரா இல்லையா? அன்றைக்கே இங்க இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு கொந்தளிக்கல. ஏன் பதில் சொல்லல? ஏன் உங்களுக்கு அடிப்படையே ரோசம் வரல? தமிழக மண் மீதும் தமிழக மக்கள் மீதும் உங்களுக்கு அக்கறை இல்லை. மாறாக பாஜகவும் சங் பரிவார அமைப்புகளும் தமிழகத்தில் கொள்ளைபுறமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கிதான் இந்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை நடத்துகிறது. அதற்கு தேர்தல் ஆணையம் கைகூலியாக இருக்கிறது. இதை தவிர்த்து வேறு எந்த காரணமும் கிடையாது. பாருங்க, நேத்து பீகார்ல மிகப்பெரிய அலையா, ஒரு அலையும் கிடையாது. துணை முதலமைச்சர் போறார், பாஜக துணை முதலமைச்சர் விஜயகுமார், அவர் மூஞ்சில தூக்கி சாணி அடிக்கிறாங்க. இவர்கள் தான் சாணியை சாணத்தை புனிதமாக பார்ப்பவர்கள், அபிஷேகமா நினைச்சுக்க வேண்டியதானே. மாறாக என்ன சொன்னார் தெரியுமா? உங்க நெஞ்சில புல்டோசரை விட்டு ஏத்து வென்றாரு. எந்த அளவு தைரியம், துணிச்சல் பாருங்க. ஒரு மக்கள் இடத்துல துணை முதலமைச்சர் நேரடியாக உங்கள் நெஞ்சில் புல்டோசரை வச்சு ஏத்துவோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு யார் கொடுத்தது அந்த அதிகாரத்தை? மக்களை கண்டப்ப பயம் கிடையாது, மக்களுடைய ஆட்சி மீது பயம் கிடையாது. அதுதான் தெளிவா சொல்றாரு. கேரளால இருக்கக்கூடிய பாஜக வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, தேவைப்பட்ட நாங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கூட இங்க கொண்டு வந்து ஆளை இறக்கி வாக்களிக்க வைப்போம்னு சொல்றாருல, எங்களுடைய தலைவர் போட்டு காட்டினார்ல. அப்ப இவர்களுக்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது. தேர்தல் முகமைகளையும் சில அரசு முகமைகளையும் கையில் வைத்துக் கொண்டு மக்களிடத்துல செல்லாம இவர்கள் வழியாக ஆட்சியை பிடிப்பதற்கான எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி விட்டுதான் இந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தையும் மத வேற்றுப்பாட்டையும் வைத்து அரசியல் செய்வதற்கான வழியை தோற்றுவிக்கிறது பாஜக அரசு. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எங்கும் நிறைவேற போவதில்லை. இந்த பீகார் இந்த தேர்தலையே ஒரு தேர்தல் தான் இன்னைக்கு வந்திருக்கு மேடம். ஒரே ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கு, ஒரு போலிங் தான் நடைபெற்றிருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் நடைபெற்றிருக்குன்னா நீங்க இன்னைக்கு பேசலாமா? தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்குல்ல, அப்ப நீங்க வந்து தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்? எக்காரணத்தை கொண்டும் தேர்தல் குறித்து பேசக்கூடாதுல்ல. ஆனா அதாவது தனிப்பட்ட நம்மளுடைய ஒரு தொலைக்காட்சி இப்படி நடைபெறக்கூடாது என்றால் டிடி நியூஸ் வெளியிடுற ஒரு அறிக்கையை பாருங்க. தி என்டிஏ லீட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு போடுறாங்க. முதல் கட்ட தேர்தல் பீகாரில் நடைபெற போது அரசு தொலைக்காட்சி என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூட போகிறது என்று எதுக்கு நெரேட்டிவ் செட் பண்றீங்க? ஏன் மக்கள் உள்ளத்துல போறீங்க? அரசு தொலைக்காட்சிக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கின்ற அறிவு கூட இல்லையா? அப்ப எல்லா முகமைகளையும் தன்வசப்படுத்தி இருக்கிறது பாஜக என்பதுல இந்த ஒரு ஆதாரம் போதும்ல. எத்தனை இடத்துல காட்டுறது நாங்க ஆதாரத்தை? இனி பதிலளிக்க வேண்டியது மக்களாகிய நாம் தான். மக்கள் தான் சிந்திக்கணும், இந்த பாஜக ஆட்சி தொடர வேண்டுமா, இல்ல இதுக்கு முடிவு கொண்டு வர முடியுமான்னு. அஜய் ராய் அவர்கள் உங்களுக்கு தெரியும், 2024 வாரணாசியில இந்திய நாட்டு பிரதமருக்கு எதிராக கேட்ரா நின்றவர் வேட்பாளர். அவர் என்ன பண்றாரு, கை சின்னத்தை வச்சுட்டு தெரியாம ஓட்டு போட போயிட்டாரு. உடனே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அவர்கள் மீறி விட்டார்கள், தேர்தல் நடத்தை விதியை அவர்கள் மீறி விட்டார்கள் என்று உடனே எலெக்ஷன் கமிஷன் அடுத்த 2 நிமிஷத்துல நேரடியா வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது. நேத்து ஆனந்த் மிஸ்ரான்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, தான் தோல்ல பாஜக துண்டை போட்டுட்டு நேரா போய் பீகார்ல வாக்களிக்கிறார். பீகாரில் நேரடியாக வாக்களிக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சமூக வலைதளங்களில் இந்த பதிவு போடப்படுகிறது. ஆனால் இந்த நொடி வரைக்கும் தேர்தல் ஆணையம் இதை பத்தி கண்டுகொள்ளவே இல்லை.
அப்ப யாருக்கு பின்புலமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம், யாருக்கு பின்னோட்டமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்று கேட்டால் பாஜகவிற்கு இருக்குது என்பதை ஆவணங்களும் சாட்சியங்களும் தெளிவாக கூறுகிறது. இனி ஒருபோதும் பீகார்ல நீங்க வந்து இனி காங்கிரஸ் வருமா பிஜேபி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் வரப்போறா. ஏன்னா உத்தரகாண்ட்ல இருந்து டெல்லியில இருந்து ஒருத்தர் பீகார்ல வாக்களிக்க முடியும், டெல்லியில இருந்து வாக்காளர் பண்ண முடியும். நான் ஒரு 20 வாக்காளர்களை காட்டியிருக்கேன். யாரெல்லாம் முறைகேடாக வாக்களித்து விட்டு பதிவு போட்டிருக்கிறாங்க அத்தனையுமே பாஜகவினர். அப்ப இத்தனை நபர்களை எப்படி உள்ள விட்டீங்க? எஸ்ஐஆர்ல பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக சரியாக 2 பேருக்கு 14.5 லட்சம் நபர்களுக்கு 2 ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு மேடம். இதை கண்டுபிடிக்க முடியும்ல சார்? தேர்தல் ஆணையம்னால இதை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு இது இருக்குதானே உங்ககிட்ட? 2 வாக்கு திருடுறதே தேர்தல் ஆணையம் தான், அவங்க ஏன் கண்டுபிடிக்கணும்? நீங்க ஒரு எம்எஸ் வேர்டுல ஒரு எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கே தெரியும், உங்க பேரை போட்டீங்கன்னா எத்தனை பேர் அந்த பேர்ல இருக்குன்னு காட்டும். சின்னது 2000 கோடிக்கு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வாங்கறதுக்கு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். எங்களுடைய தலைவர் அதை தான் கேட்கிறார். அதற்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் அளிக்கவில்ல. மாறாக பேஸ்லெஸ் எவிடன்ஸ் சொல்லுது. சார் எவிடன்ஸை நீங்க கொடுத்ததான் சார், அதை மறந்துட்டு பேசுறீங்க. எந்த அளவுக்கு அதாவது பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை ஒரு கைப்பாவையாக கைக்கூலியாக ஆட்டி வைக்கும் பொம்மை போல ஆட்டி வைக்கிறது என்பதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல. இத்தனை முறை ஞானேஷ்குமார் ஏன் துடிக்கணும்? என்ன சொல்ற, இவ்வளவு பெரிய முறைகேடு நடைபெறுது. 223 பேரு 10 பூத்துல 223 ஓட்டு ஒரு ஆள்னால போட முடியும்னா எப்படி போட முடியும்? கையில மை இருந்துச்சா இல்லையா? தொடர்ந்து யார் அங்க பார்த்தது? ஏன் பார்க்காம உள்ள விட்டீங்க? இந்த கேள்வி எழும்புதா இல்லையா? இதுதான் நம்மளோட கேள்வியுமாவே இருக்கு. அந்த இடத்துல பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்களுமே இருந்திருப்பாங்க, அவங்க அதை பார்க்கலையா? இந்த கேள்வியை பல்வேறு இடத்துல நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னன்னா பூத் லெவல் ஏஜென்ட் BLA 2 BLA 1 எல்லாம் வந்து மேடம் நீங்க வாக்கு பதிவு பண்ணக்கூடிய இடத்துல போக முடியாது. முன்னாடி இருந்து வாக்காளர் அட்டையை வாங்கி பார்க்கலாம். வாங்குறவரு ஒரே ஒரு ஓட்டர் ஐடி கார்டுல வராரு. உள்ள போய் 200 ஓட்டு போட்டாரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல சார், இப்போ ஒரு பூத்ல போட்டிருக்காங்க, அப்போ ஒரு மை வச்சிருப்பாங்க. அப்ப அடுத்த பூத்துக்கு போகும்போது அந்த மை எவிடன்ஸ் இருக்கும். மை போட்டது யாரு? BLA எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினரா இல்ல பூத் லெவல் ஆபீசரா? போட்டது அவர் போட்டாரான்றது நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? வர்றவங்களை உள் நுழையும் போது நீங்க உங்களுடைய ஐடென்டி கார்டை வாங்கி கூட இருக்கவங்க செக் பண்ணலாம், அவ்வளவுதான். 2வது தடவை அதே முகத்துல வந்தா செக் பண்ணலாம். ஏங்க பிரேசில்ல இருக்கிற மாடல் போட்டோ வச்சீங்க 23 ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதவே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்தவர்கள் அந்த உள்ளூர்காரங்க தான். வந்தவங்க உள்ளூர்காரங்க, காட்டின ஐடென்டி கார்டு வெளியூரோடது. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உள்ள வந்து 1 ஓட்டு போட்டாங்களா 10 ஓட்டு போட்டாங்களான்றது எப்படி வெளியில் இருக்கக்கூடிய எங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க நிரூபிக்க முடியும்? உள்ள எங்களுக்கு அளவு இருக்கா? இதற்கு தானே அடிப்படையாக சிசிடிவி கேமரா வேணும்னு கேட்டோம். சிசிடிவி உடைய ஃபுட்டேஜ் ஆதாரமாக நாங்க இதுக்காக தான் கேட்டோம். அதை வெளியிட முடியுமா? அது சட்ட ரீதியான வாய்ப்பு இருக்கு. இருந்துச்சுல, இத்தனை ஆண்டு காலமா இருந்துச்சுல. ஹரியானா தேர்தலுக்கு முன்பாக வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா தானே சண்டிகர் மேயரோட எலெக்ஷன் முறைகேடு நடந்தது என்ற ஆதாரத்தை வெளியிட்டு அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி முறைகேடாக நடைபெற்றிருக்கிறதுக்கான அடிப்படை ஆவணமாக எதிர்ந்து கோர்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே. அதை வச்சுதானே அந்த இடத்துல இன்றைக்கு மேயரை சரி பண்ணோம். அப்ப உடனடியாக ஹரியானா தேர்தல் காலகட்டங்கள்ல நேரடியாக சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லைன்ட்டாங்க. ஏன் மறைக்கணும்? சிசிடிவி ஃபுட்டேஜ இந்த முறை நீங்கள் கொடுத்திருந்தால் இத்தனை முறைகேடான ஒரு வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்குமா? அப்படி என்றால் சிசிடிவி இல்லை என்றால் போலியான வாக்குகளை பதிவிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் சிசிடிவி நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆவணமாக கொடுப்பதில்லை. அங்க சிசிடிவி கேமராவும் வைக்கிறது இல்ல. ஓகே, அங்க வைக்கிறதே கிடையாது. அவங்க இருந்தா அவங்க சொல்லிட்டு நீங்க வைக்கிறீங்க. அது ஆன்ல இருந்துச்சா ஆன்ல இல்லையா நாங்க கேட்டா கொடுக்க மாட்டோம்ட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க எனக்கு கொடுத்தாதானே நாங்க செக் பண்ண முடியும். திருடங்கையிலேயே சாவியை கொடுத்தா அவன் திருடிட்டுல போவான். நீங்க அவங்க சிசிடிவி கேமரா தேர்தல் ஆணையத்திடமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை யார் கிராஸ் செக் பண்ண முடியும்? எதிர்கட்சியாக நாங்க தான், இல்ல உச்ச நீதிமன்றம் தான். அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி 45 நாளைக்குள்ள நாங்க அதை டெலீட் பண்ணிடுவோம். முதல்ல ஒரு சட்டத்தை கொடுத்தாங்க, 45 நாளைக்குள்ள வச்சிருப்போம், நீங்க வேணும்னா கேளுங்கன்ட்டு. அடுத்து ஹரியானாவுடைய தேர்தல் அப்ப அது பேஸ்லெஸ் எவிடன்ஸ்ட்டாங்க. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு ஆதாரமாவே தரமாட்டோம், அது வந்து பெண்களுடைய தனிப்பட்ட உரிமையை பறிக்கிறது. எஸ் சார், பிரேசில் மாடல்ல இருந்து இங்க கொண்டு வந்து ஒரு பொண்ணுடைய போட்டோ போடுறதுல வந்து ஒரு உமன் சேஃப்டி போகல, வயலேஷன்ஸ் நடக்கல. இங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா தான் வரப்போதா? இது என்ன? இது அவர்கள் தர்க்கம் செய்வதற்கு ஒரு நியாயமற்ற தர்க்கமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், என்னன்னா பாஜக வெற்றி பெற வைக்க வேண்டும். அதுக்கு எத்தனை யுக்தி இருக்கிறதோ அத்தனை யுக்தியுமே தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கிறது.
ஆட்டி வைக்கும் பொம்மையாக தேர்தல் கமிஷனர்கள் இன்றைக்கு ஆகிவிட்டார்கள். அதற்கு காரணமாக தான் நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப BLA 2 இருந்தாங்கல்ல, ஏன் ஹரியானா தேர்தலின் போது வெற்றி இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதம் தவறாக நடந்து பெற்றிருக்குன்னு ஏன் செக் பண்ணலன்னு கேக்குறீங்கல்ல. உள்ள நுழையும் போது BLA 2 இருப்பாங்க, நீங்க போறீங்கல்ல, நானே போறேன், ஒரு ஓட்டுக்கான ஓட்டர் ஐடி கார்டை காட்டுறேன், உள்ள போயிட்டு எப்பா யாருப்பா நீ அப்படின்னும் போது 10 வாக்கு உள்ள போடுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா இவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தானே நாங்க சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் கேட்கிறோம். உள்ள ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வைங்க. வாக்குப்பதிவு நடைபெறுகிற இடத்துல ஒரு வாக்களிக்கிறதுக்கு 3 நிமிடம்னு வச்சுட்டா கூட ஒரு 30 நிமிஷமா ஒரு ஆள் வரலனா அதை எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? கூட்டம் கூட்டமா சாரையா வந்துட்டு இருப்பாங்க. BLA 2 அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியேறுவதை யார் கண்காணிப்பது? அதுக்குதான் சிசிடிவி கேமரா வைங்கன்றோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்றோம், இது மாதிரியான முறைகேடுகள் நடக்காதுன்றோம். அதற்கு துணை போகிற காரணத்தினாலதான் வைக்க மாட்டாங்க. அதை வச்சுட்டா கண்டுபிடிச்சிருவோமே உண்மை என்னன்ட்டு. நீங்க ஒரு வாக்காளர் கூட இந்திய நாட்டுடைய தேர்தல் கமிஷனர் சொல்றாரு, ஏங்க வீட்டு நம்பர் 0வா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் ஆணையர் சொல்றார், நாங்கள் வீடற்றவர்களுக்கும் வாக்கு உரிமை அளிப்பதுதான் எங்களுடைய கடமைன்றாரு. சரி, அப்ப 3 லட்சம் பேருடைய வாக்காளர்கள் லிஸ்ட்ல இருந்து நீங்க டெலீட் பண்றீங்களே, இவர்கள்லாம் வீடற்றவர்களா? இவர்களுக்கே உங்களுடைய எண்ணோட்டம், உங்களுடைய சிந்தனை, ஒரு வாக்காளர் கூட அநியாயமாக இதிலிருந்து நீக்கப்படக்கூடாது என்றால் 3 லட்சம் வாக்காளர்கள் நேரடியாக எங்களிடம் எல்லா ஆவணமும் இருக்கு, ஏன் SIRல இருந்து நீக்கினீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கே மறுக்கிறீங்க? ஏனென்றால் ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பார்த்தோம். இது அஜித் அஞ்சுன்ற ஒரு பத்திரிகையாளர் பண்றாரு. ஒரு பாஜகவை சேர்ந்த BLA 2 ஒரு காப்பி கொடுக்கிறார். இவர்கள் எல்லாம் பாஜகவிற்கு வாக்களிப்பவர்கள் என்ற ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறார். அதை பார்த்துட்டு இந்த BLO ஆபீசர் இருக்காங்களா, SIR நடத்தக்கூடிய BLO ஆபீசர், அவங்க என்ன பண்ணாங்க, ஓ இவர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கக்கூடிய லிஸ்டோட இங்க இருக்கக்கூடிய தேர்தல் வாக்காளர் பட்டியல சரி பார்க்கறாங்க. அவர்கள் பாஜக லிஸ்ட்ல இல்லாத எல்லா பேரையும் அடிச்சாங்க. அந்த அஜித் அஞ்சுமுடைய வீடியோ வைரலா போச்சுன்ட்டு நேரடியா அந்த பத்திரிகையாளர் மீது வழக்கு தொடர்த்தது இந்த பாஜகவும் தேர்தல் ஆணையம். மறுத்து விட முடியுமா? அவர் நியாயத்தை தானே காட்டினாரு. அப்படி மிரட்டினா அச்சுறுத்தினா அடுத்த அதிகாரி இது மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. எந்த அளவுக்கு வேண்டாலும் காட்டு மிராண்டித்தனத்தையும் அதிகார பலத்தையும் துஷ்பிரயோகப்படுத்தி பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா வழியும் செய்யும். அதற்கு இந்த பீகாருடைய மாடலும் இந்த பிரேசில் மாடலும் தான் எடுத்துக்காட்டு. அதே மாதிரி மத சிறுபான்மையினர் தான் பாஜகவினுடைய குறி, அவங்களோட வாக்குகளை தான் நீக்க பாக்குறதா சொல்றீங்க. இதை அவங்களுக்கு இப்ப ஓட்டு போடல அப்படின்னா தெரிஞ்சிருக்கும்ல, இது முன்னாடியே அந்த சிறுபான்மையினர்கள் எதிர்த்து இருக்காங்களா? சிறுபான்மை மக்கள் மட்டும் இதுல அடிபடலங்க. எங்க பாருங்க, இவங்களாம் சிறுபான்மை, ஒரே ஒரு சிறுபான்மையின் மட்டும் தான் இருக்கிறாரு. மிச்சவங்களாம் சிறுபான்மை மக்கள் இல்ல, அப்பாவி இந்து மக்கள் தான். அப்பாவி என்னுடைய தொப்புள் கூடிய உறவுகள் தான் இங்க பாதிக்கப்படுவது. என்னுடைய தொப்புள் கூடிய உறவுகளுக்காக தான் நாங்க இங்க குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம். இவர் இந்த 3 லட்சம் பேர்ல இங்க பாருங்க, இவர் சொல்றாரு என்னுடைய பேரை எதுக்காக எடுத்தீங்கன்னு சொல்றாரு. இவர் என்ன சிறுபான்மை மக்களோட சேர்ந்தவரா? இல்ல. அப்ப ஏன் தொடர்ந்து இது மாதிரியான, அங்க பாருங்க அந்த அம்மா பாருங்க, இவர்கள்லாம் யாரு? அன்றாடும் தன்னுடைய வேலையை ஒரு 200 ரூபாய்க்கும் அன்றாடு தொழிலாளர்கள், ஒரு 300 ரூபா ஒரு நாளைக்கு கூலி பெற்று வேலை பார்ப்பவர்கள். அவர்கள் எப்படிங்க நீங்க ஒவ்வொரு இடத்துல இங்க பாருங்க, நான் போன முறை பாராளுமன்ற தேர்தலை வாக்களிச்சேன், இந்த முறை ஹரியானால பீகார்ல எனக்கு வாக்களிப்பதற்கான உரிமையை பறிக்கப்பட்டிருக்கு, என்ன காரணம்னே தெரியலன்றாங்க. அறியாமையில் இருக்கிறார்கள் மக்கள். அதை சரியாக உபயோகப்படுத்துகிறது பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம். நாங்க அதுதான் அடிப்படை ஆதாரமா வைக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் காட்டிட்டோங்க. இதுக்கு மேல காட்டுறதுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. எல்லா ஆதாரத்தையும் வெளிப்படையாக காட்டி விட்டோம். ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க 69 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் நேரடியாக தலையிடுகிறது. திரும்பி ஒரு 25 லட்சம் பேரை உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பின்பாக ஏத்துக்கிறாங்க. அப்போ ஒருவேளை உச்ச நீதிமன்றம் சொல்லனா ஏன் விட்டீங்க இந்த 29 லட்சம் பேரை? அதனுடைய என்னுடைய இந்து தொப்புள் கூடிய உறவுகள் இருக்காதா? அப்ப இந்த ஆட்சி, இந்த பாஜக மாடல் இதெல்லாம் யாருக்கு எதிரானது? அத்தியாவசியமாக காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளையும் நீக்க வேண்டும். பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை மட்டும் இந்த வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலில் வைக்க வேண்டும். அதன் மூலியமாக தொடர்ந்து நரேந்திர மோடி வெற்றி வாகை சூட வேண்டும். அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்க வேண்டும். இவர்கள் கொள்ளைப்புறமாக அதானிய 6வது இடத்துல உலக பணக்கார பட்டியலிருந்து 1வது இடத்துக்கு கூட்டி செல்ல வேண்டும். இதுதான் அடிப்படை திட்டம். இதை சரியாக செய்கிறது தேர்தல் ஆணையம்.
சார் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 12 முக்கிய ஆவணங்கள் இருந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு 13வது ஒரு ஆவணம் எடுத்துட்டு வந்திருக்கிறதா நீங்க வந்து சொல்றீங்க. எல்லாருமே அதை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பீகாரிய மக்கள் வந்து இங்க வந்து ஓட்டு போடுறதுக்கான ஒரு சதி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இங்க பிற மாநிலத்தவர்கள் இங்க இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பிற மாநிலத்துல இருக்க மாட்டாங்களா சார்? குஜராத்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மணிசார்ல தமிழர்களோட வாக்கு தான் அங்க வந்து டாமினேட் பண்ணுது. அப்போ அதெல்லாம் நம்ம ஒரு சான்றா எடுத்துக்கலாம்ல. அங்கேயுமே வந்துட்டு பாஜக தானே ஜெயிச்சது. அதாவது 13வது ஆவணமாக பீகார் எஸ்ஐஆரை எலக்ட்ரல் ரெஃபரன்ஸ்ல கொண்டு வந்திருக்கான அடிப்படை முகாந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 6 லட்சம் பேர் பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போன முறை தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி 29 சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் 5000க்கும் கீழான ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் தோத்துருக்கு. நேரடியா இந்திய நாட்டு பிரதமர் அங்கிருந்து சொல்றாரு, திமுகக்கு அகைன்ஸ்டா, காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா பிரச்சாரம் பண்றார். பீகார் மக்களை கிளர்ச்சிப்படுத்துறார், வெறுப்புணர்ச்சியை தூண்டுகிறார். என்னென்றால் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் பீகார் மக்களுக்கு எதிரானது என்று. அப்படி செய்வதன் மூலியமாக இங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்கான வேலையை பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் மூலியமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் இந்திய நாட்டு பிரதமர் அங்கிருந்து அடிக்கிறார். எந்த அளவு உள்நோக்கத்தோட செய்யறாங்க பாருங்க. நாங்க இதான் கோடிட்டு காட்டுறோம். பீகார் எஸ்ஐஆரே ஒரு தவறான எஸ்ஐஆர். அதுல 14 லட்சம் பேருக்கு 2 ஓட்டர் ஐடி கார்டு இருக்குன்னு சொல்றோம். 3,45,000 பேருக்கு பாலினம், முகவரி, வயது எல்லாமே தப்பா இருக்கு. ஒரே வீட்டுல 877 பேர் இருக்கிறாங்கன்ற ஆதாரத்தை பீகார் எஸ்ஐஆர் நடந்ததுக்கு பின்பாக காட்டுறோம். பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக தான் டெல்லியில இருந்து சாரசாரியா பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் பீகார்ல வாக்களிச்சிருக்காங்கன்னு காட்டுறோம். அதை அடிப்படை ஆவணமாக வைத்தால் இங்க பீகாரிகள் எத்தனை பேர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் நினைக்கக்கூடிய தமிழக எம்எல்ஏக்களை தாண்டி பாஜக நினைக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பீகாரிகள் தேர்ந்தெடுப்பதற்கான வழிவகையும் திட்டத்தையும் செய்து வைத்து விட்டுதான் இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமரும் தேர்தல் ஆணையமும். அதற்கான வழிவகை எல்லாம் செஞ்சுட்டாங்க. சார் கான்ஸ்டிடியூஷன் படி எனி சிட்டிசன்ஸ் அப்படின்னு தானே சார் மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாநிலத்தை தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு சட்டமுமே இல்லையே சார். அதுதான் கைட்லைன்ஸ் தப்புன்றோம். கரெக்டான கொஸ்டின் தான் கேட்டீங்க, அருமையான கேள்வி. நீங்க பீகார்ல போய் வாக்களிச்சுட்டு தமிழ்நாட்டுல திரும்பி வாக்களிக்க முடியாமல் இருப்பதற்கான ஒரு அடிப்படை ஆவணம் ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் விதிமுறை இருக்கா? இல்லையே. அங்க ஒரு ஃபார்ம் 8ன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. நீங்க அங்க போய் வாக்களிச்சிருவீங்க. இங்க இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் அங்க போய் பீகார்ல வாக்களிச்சிருவாங்க. வாக்களிச்சுட்டு இங்க வந்து ஃபார்ம் 8 கொடுத்தாங்கன்னா இங்க வாக்களிப்பதற்கான உரிமை வழங்கப்படும். அப்ப நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய தமிழ்நாடு எம்எல்ஏக்கள் யார் இருக்க போவதில்ல, நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய முதலமைச்சர் யார் இருக்க போவதில்ல. பீகாரிகள் நினைக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் ஆவதற்கான அச்சுறுத்தல் தமிழ்நாடுக்கு எஸ்ஐஆர் மூலியமாக வந்திருக்கிறது. இது தமிழக மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய அத்தியாவசிய கடமையும் கூட. பீகார்ல இருக்கக்கூடியவர்கள் இங்க வந்து தமிழ்நாடுல சிஎம் முடியும் அப்படின்னா தமிழக மக்களாகிய நாம் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இதற்கான திட்டத்தையும் சட்டத்தையும் தெளிவாக இந்திய நாட்டு பிரதமரும் தேர்தல் ஆணையமும் வழிவகை செஞ்சுட்டாங்களே. பீகார் எஸ்ஐஆரே தப்புனா பீகார் எஸ்ஐஆர் ரெஃபரன்ஸா வச்சுக்கிறேன்றது எந்த வகையில நியாயம்? அப்ப இதற்கு முன்பாக எங்கள்கிட்ட பீகார் எஸ்ஐஆர் இல்லைங்க, உங்கள்ட்ட இருக்கா? இல்ல பீகார் எஸ்ஐஆர். நம்ம ஒன்னும் பீகாரிகளுடைய குடியுரிமைக்காரர்கள் இல்ல. அப்ப பீகாரில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 6 லட்சம் பேருக்கு இங்க வாக்காளர் உரிமைகள் வழங்கப்பட்டால் யாருக்கு அச்சுறுத்தல்? இது யாருக்கான அச்சுறுத்தல்? தமிழக மக்களுக்கான அச்சுறுத்தல் இல்லையா? சரி, இந்திய நாட்டு பிரதமர் திடீர் என்று திமுகவை பத்தி எதற்கு பீகாரோடைய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்றாரு? ஏன் திமுகவை பத்தி ஆன்டி நெரேட்டிவ் செட் பண்ணணும்? அப்படி செட் பண்ணுவது மூலியமா அது மூலியமாக அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது என்றால் அதிமுக பாஜகவின் வாக்கு சதவீதமும் அதிகப்படியான சட்டமன்ற வேட்பாளர்களும் அதிகப்படுத்துவதற்கான திட்டத்தை தேர்தல் ஆணையம் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியும் பிரச்சாரத்தின் மூலியமாகவும் சட்டத்தின் மூலியமாகவும் நிறைவேற்றி விட்டார்கள். இப்போ இந்த எஸ்ஐஆரை வந்து தீவிரமா எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் சார்? பொதுமக்கள் ஒரே குழப்பம். நம்ம இன்னைக்கு கூட செய்திகள்ல பார்க்க முடியுது. அந்த படிவம் என்னன்னு எனக்கு தெரியல, என்னென்னமோ கேட்டிருக்காங்க. 2004 எஸ்ஐஆர் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சரியா புரிய மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து இதை எப்படி எதிர்கொள்ளணும்? விழிப்புணர்வு பிரச்சாரம் முதல்ல எங்களுடைய காங்கிரஸ் கூட்டணி மற்றும் திராவிட முன்னேற்ற கழக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணியின் சார்பாக 2 நாளைக்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அதுல எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய கூட்டணியின் தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்து இதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும், எஸ்ஐஆர் இதற்கு தடை வரணுன்றக்கான வழக்க தொடர்ந்துட்டாங்க. ஒண்ணு.
ஆல்ரெடியே எஸ்ஐஆர் குறித்து வழக்கு ஆல்ரெடி இருக்கு. எஸ்ஐஆருடைய வழக்கு முடிவு பெறாமலே அவசரமாக ஒரு பதட்டத்துடனே தேர்தல் ஆணையம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருது. ஏன்னா திருடுறவங்களுக்கு தானே பதட்டம் இருக்கும், திருடுறவனுக்கு தான் பதட்டம் இருக்கும், திருடாதவனுக்கு எதுக்கு பதட்டம் இருக்க போகுது? அப்ப தேர்தல் ஆணையம் அவசரமாக செய்வதற்கான காரணம் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நெருங்கிருச்சு. ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. 12 ஆவணங்கள்ல 13வது ஆவணமா பீகார் எஸ்ஐஆர் வச்சாதான் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு பல்வேறு யுக்திகளை கையெடுத்துறாங்க. ஆனா இதையெல்லாம் கண்டு அஞ்சுபவர் அல்ல தமிழக மக்கள். இது சமத்துவமும் சமூக நீதியும் பேசுற இடம். இது நீங்க பண்டைய காலத்துல உலோகத்தை உற்பத்தி செய்த ஒரு பண்டைய நாட்டுடைய உற்பத்தியாளர்களா நாம இருந்தோன்ற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு இன்றைக்கு வரைக்கும் அங்கீகாரம் வழங்கல இந்த மத்திய அரசு. எங்கள் தமிழக மக்கள் மீது கரிசனை காட்ட போது இதையெல்லாம் நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தமிழக மக்களாகிய நாம் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் எஸ்ஐஆர் எதுக்கு படிவம் கொடுக்குறாங்களா, நம்மளுடைய பேர் இருக்கிறதா, இந்த முறை வாக்காளர் பட்டியல் நம்மளுடைய பேர் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். வேறு வழியே கிடையாது. இதற்கான கட்சிக்கான நடவடிக்கைகளை கட்சி தலைவர்கள் செய்வார்கள். மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு எஸ்ஐஆர்ல என்ன சொல்றாங்கன்னா கணக்கெடுப்பு நடத்துவாங்க. 3 முறை வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வீட்டுக்கு வரலன்னா அங்க உள்ளூர் பஞ்சாயத்து தலைவரிடமோ அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களிடத்துல போயிட்டு எங்களுடைய பேரெல்லாம் வரலன்னு அவங்க முறையிட்டாதான் இதை சரிபடுத்த முடியுமே தவிர்த்து வேற எந்த வழிவகையும் செய்து தமிழக மக்களை நீக்குவதற்கான, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் நீக்கக்கூடிய சதியை கண்டிப்பாக பாஜக செய்யும். அதை தமிழக மக்களாகிய நாம் தான் முறியடிக்க வேண்டும். ஓகே சார், அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ வந்து பாஜக அல்லாத, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாத்துலயுமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா நம்ம அந்த 12 மாநிலங்கள் லிஸ்ட் பார்த்தோம்னா அதுல அதிகமா பாஜக தானே ஆட்சியில இருக்காங்க. பாஜக ஆளுகின்ற மாநிலம், பாஜக ஆளாத மாநிலம்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கல்ல, பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஹரியானால என்ன நடந்திருக்கு, எல்லாமே வாக்கு திருட்டு தான், ஆட்சி திருட்டு தான். பாஜக ஆளுகின்ற மாநிலத்தை திரும்பியும் மறுஆட்சி செய்வதற்கான யுக்தி தான் எஸ்ஐஆர். மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆள வேண்டும் என்றால் எஸ்ஐஆர் மூலியமாகத்தான் ஆள முடியும் என்ற அடிப்படை அறிவோடு தான், ஒரு யுக்தியோடு தான், ஒரு சதியோடு தான் இந்த வேலையை தொடங்கி இருக்கிறது. இதையும் தாண்டி அமித்ஷா அவர்கள் சொல்றாரு போன மாசம் அக்டோபர் 10ஆம் தேதி, வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அனைவரையும் திருத்த பட்டியல் மூலியமாக சரி செய்து அதை புனிதப்படுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம், தூய்மைப்படுத்த பின்பாக அவர்களை எல்லாம் நாடு விட்டு வெளியே கடத்திடுவோம்னு சொல்றாரு, டீபோர்ட் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. எப்படி டீபோர்ட் பண்ணிடுவானா? அப்ப இந்த எஸ்ஐஆர் என்பது முழுக்க முழுக்க என்ஆர்சியையும் சிஏயையும் கொண்டுவதற்கான ஒரு மறைமுகமான ஒரு சட்டம் தான் எஸ்ஐஆர். இதைதான் எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்க நேஷனல் சிட்டிசன்ஷிப்பை கொண்டு வருவதற்கு எஸ்ஐஆர் மூலியமாக ஒவ்வொரு கணக்கெடுப்பையும் நடத்தி அவர்கள் எல்லாம் வெளியேற்றுவதற்கான முயற்சி செய்றீங்க. தேர்தல் ஆணையத்துடைய வேலை வாக்காளர் பட்டியல் எடுப்பது மட்டும்தான். இங்க யாருக்கு குடியுரிமை வழங்கணும் வழங்கக்கூடாதுன்னு முடிவு செய்வதற்கு நீங்க ஒன்றும் ஆள் கிடையாது. பீகார்ல என்ன சொன்னீங்க, ஊடுருவல்காரர்கள் அதிகமா இருக்கிறான்னாங்க. யாரு ஊடுருவல்காரராக வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா பங்களாதேசிகள் வந்தாங்க, ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்தாங்க. ஏங்க, ஒரு நாட்டில இருந்து இந்த நாட்டுக்கு வந்தா அவர்கள் யார் மூலியமா வர முடியும்? பியூரோ ஆஃப் இமிகிரேஷன், BIM, இவர் மூலியமா தான் வர முடியும். அதை தாண்டி FRO, ஃபாரின் ரீஜனல் ஆபீசர், இவர்களுடைய ஒப்புதல் பேர்ல தான் வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்தா அவங்க இடத்துல டேட்டா இருக்கும், யாரெல்லாம் எங்கெல்லாம் தங்கி இருக்கிறாங்க, இவர்களை அடிப்படையா ஒரு டேட்டாவின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்கன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்குள்ள வரக்கூடிய டேட்டாக்களை அந்த விசாவை அப்ரூவல் செய்யறது இமிகிரேஷன். அது யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப இதற்கு யார் குற்றவாளி என்று பார்த்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது குற்றவாளி. ஆனா இதை திசை மாற்றி விட்டு இந்த புறம் எஸ்ஐஆர் மூலியமாக NRCயையும் CAயையும் முறைப்படுத்துவதற்கான வழிவகையை இந்த எஸ்ஐஆர் செய்கிறது. நன்றி சார். தேங்க்யூ.